அக்குபஞ்சர். இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் புள்ளி H3. H என்பது ஹார்ட், இருதயம். இருதயம் 3 என்கின்ற புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் நமக்கு என்னென்ன உபாதைகளிலிருந்து நீங்கும் என்பதையும், அந்த H3 என்கின்ற புள்ளி எங்கே இருக்கிறது என்பதையும் இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த H3, அதாவது ஹார்ட் 3, இந்த ஹார்ட் 3 என்கின்ற புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் நமக்கு உடலில் என்னென்ன வியாதிகளோ தீங்குகளோ இருக்கிறதோ அவை நீங்கும். அவை என்ன என்றால் கை நடுக்கம், பார்க்கின்சனிசம், இதயவலி, நரம்பு தளர்ச்சி, கை மரத்து போதல், தோல் மூட்டு வலி, முழங்கையின் மூட்டு நோய்கள், கோபம், நரம்பு தளர்ச்சி, முக்கியமாக ஹார்ட் அட்டாக்கை தடுக்கும். இந்த புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் இப்பொழுது சொன்ன வியாதிகளிலிருந்தும் உபாதைகளிலிருந்தும் நாம் விடுபடலாம். சரி, இந்த புள்ளி எங்கே இருக்கிறது? நான் பல இதற்கு முன்னால் உள்ள பகுதிகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நமது உடலின் இரு பாகங்களிலும் இந்த புள்ளிகள் இருக்கின்றன. 2 பாகங்களையும் நீங்கள் காலை, மாலை, மதியம் 3 வேளை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். அதாவது இடது பக்கமோ வலது பக்கமோ எந்த பக்கமாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். முடிந்தால் 2ஐயும் 3 வேளை ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். இந்த புள்ளி முழங்கை மடிப்பு ரேகையின் உட்பக்கத்தில் அமைந்துள்ளது. முழங்கையை நீங்கள் மடித்தால் அதனுடைய ஓரமான உட்பக்கத்தில் இருக்கும். அந்த படத்திலும் காட்டியிருக்கிறேன். பச்சை கலராக அடிக்கோடு விட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய முழங்கையை மடித்து இடதுபுறமோ வலதுபுறமோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். முழங்கை மடிப்பு ரேகையின் உட்பக்க கடைசியில் அமைந்திருக்கிறது. படத்தை நன்றாக பார்த்து கொண்டு அந்த புள்ளியை ஆக்டிவேட் செய்யுங்கள். இரு பக்கங்களிலும் நீங்கள் செய்யலாம். வலது பக்கமும் செய்யலாம், இடது பக்கமும் செய்யலாம். மீண்டும் சொல்கிறேன், நாம் இந்த புள்ளியை ஆக்டிவேட் செய்வதால் நீங்கக்கூடிய உபாதைகள் கை நடுக்கம், பார்க்கின்சனிசம், இதயவலி, நரம்பு தளர்ச்சி, கை மரத்து போதல், இருதய வலி, அதாவது ஹார்ட் அட்டாக்கையும் தடுக்கும், கோபம், நரம்பு தளர்ச்சி, கை மரத்து போதல், முழங்கை மூட்டு நோய்கள், இவை அனைத்தும் இந்த ஹார்ட் 9 என்கின்ற புள்ளியை ஆக்டிவேட் செய்தால் நாம் இந்த மேலே சொன்ன உபாதைகளிலிருந்து நாம் விடுபடலாம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புள்ளியோடு நாளை சந்திக்கிறேன். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே. நன்றி, வணக்கம்.